வணக்கம்ப்பா. ரத்தத்தில் வந்து இரும்பு சத்து குறைஞ்சா அது வந்து ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரத்த சோகையாக போயிடும். அப்படி இருக்கும்போது உடம்பு அசதியாக வரும். கொஞ்சம் தூரம் நடந்தாலும் தசு துசுன்னு மூச்சு வாங்குவாங்க. ஒரு படி ஏறி இறங்க முடியாது. ஒரு வேலை செய்யணும்னா மலப்பாக வரும், தூக்கமாக வரும். இதுக்கு வந்து இந்த ஆட்டோட சுவரொட்டி அதுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதெல்லாம் ரொம்ப கிடைக்கிறது கராக்கியமாகவும் இருக்கும், விலையும் ஜாஸ்தி. அதை வாங்கி சாப்பிட்லாம். அது அந்த சுவரொட்டியை கூட நான் இது வீடியோவில் காட்டியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு சுட்டு சாப்பிட்லாம், கொதிக்க வச்சு சூப்பாக சாப்பிட்லாம். இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சு செஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து முருங்கைக்கீரை நல்லது. அப்புறம் பீட்ரூட்டு ஜூஸு குடிக்கலாம், அதுவும் நல்லது. பீட்ரூட்டை அடிக்கடி சேர்த்துக்கலாம். இதை விட ஒரு முக்கியமான கீரை, அந்த கீரையில் வந்து அபரிமிதமாக வந்து நம்மளுக்கு ஹீமோகுளோபின் நல்லா கிடைக்கும், ரத்தத்துக்கு வேணுங்கிறது கிடைக்கும். அது வந்து ஒன்றும் இல்லைப்பா, வெத்தலை மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்து பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க, கொடி பசலை. அந்த கொடி பசலைக்கீரை வந்து சும்மா ஒரு அரை அடி, ஒரு முளத்துக்கு கூட இந்த அரை அடியோ ஒரு முளமா வாங்கி வீட்டில் இடம் இருந்தால் அந்த இடத்துல வந்து இல்லை ஒரு தொட்டியில் கூட மண் போட்டு நீங்கள் அதை ஊனி வச்சு அந்த கொடியை படர விட்டால் வெத்தலை மாதிரியே அந்த தண்டெல்லாம் சிவப்பாக இருக்கும். அந்த வெத்தலை மாதிரியே வரும். அந்த இலைகளை கொஞ்சம் பறித்து கீரையை பறித்து பருப்போடு சேர்த்து கூட்டோ இல்லை மசியலோ செஞ்சு நீங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அப்படி அந்த சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அதுக்கு சுண்டவத்தல் வச்சு சாப்பிட்லாம். சுண்டவத்தல்லையும் இரும்பு சத்து இருக்குது. இதை வந்து வாரத்துக்கு 3 நாள் இந்த பசலைக்கீரையை வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹீமோகுளோபின் பிரச்சனையே வராது. இரும்பு சத்து அபரிமிதமாக ஏறும். நல்லா நீங்கள் இப்படி சாப்பிடுவாங்க. கண்டவங்கடிது அவ்வளோ விலை போட்டு நம்ம சுவரொட்டி வாங்க முடியாது, முருங்கைக்கீரை தேடி அலையணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம போய் ஒரு தொட்டி இருந்தால் போதும். அது படறதுக்கு இடம் இருந்தால் போதும், வச்சு நம்ம அதை செஞ்சுக்கலாம். இங்கே கிடச்சுன்னா அப்படி பொடி வாங்கி இந்த நம்ம இதுகளெல்லாம் விற்கிறாங்கல்ல செடியெல்லாம், அவங்ககிட்ட கூட கேட்டால் பசலை கொடி இவ்வளோ வெட்டி தருவாங்க. அதுக்கான விலையை கொடுத்து வீட்டில் வந்து நட்டு வச்சுக்கிட்டா அது பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம அப்பப்போ கீரையை பறித்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்.